ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சூர்யாசாமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் வீடியோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோவாவில் அதே சவுத்து கோவா தான். அடுத்த ஒரு பீச்சுக்காக வந்திருக்கோம். அந்த பீச்சு பார்த்திங்கன்னா இதுவுமே சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவலில் தான் இருந்தது. வாங்க இந்த பீச்சு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பீச்சில் உள்ள ஃபாரினர்ஸும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துடலாம். வாங்க. நம்ம நண்பர்கள் வந்து முன்னாடி போய்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஃபோட்டோ வாக்கு தான் வேறு லெவலில் கலக்கிக்கிட்டு இருந்தோம். அந்த பீச்சில் நம்ம முன்னாடி வீடியோ பார்த்த பீச்சில் ஒரு கலக்கிட்டோம். இப்போ அடுத்த பீச்சிலே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு டேலண்ட் அவர் காமிக்கக்கூடிய பீச்சாக இருந்தது. இதுவுமே பார்க்கறதுக்கு மிக அருமையாக இருந்தது. வாங்க, இதிலே நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோலையும் பார்க்கலாம். மறந்துடாமல் நண்பர்கள் எல்லாருமே கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் போடுறதே உங்களுக்கு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வீடியோ தான் போடுறேன். எல்லாமே ஒவ்வொரு பார்ட்டாக தான் போடுறேன். ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு பார்ட் வீடியோ தான் போடுறேன். நீங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள லொக்கேஷன் பார்க்கல அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் போட்டிருக்கிறேன். அதையும் கண்டினியூவாக பார்த்துக்கோங்க. எல்லா வீடியோவும் பார்த்துட்டிங்கனாலே நீங்கள் ஒரு கோவாவுக்கு போயிட்டு வந்த ஒரு அனுபவம் இருக்கும். அவ்வளோ அழகாக நான் என்னோடய ஃபோட்டோகிராஃபர் வியூவில் இருந்து தான் நான் வீடியோஸ் ஃபுல்லாகவே எடுத்து போட்டிருக்கிறேன். வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தாலுமே எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க பெருசாக. ஏன்னா நானும் போகணும், என்ஜாய் பண்ணணும், வீடியோவும் எடுக்கணும். அப்படிங்கும்போது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயந்தான். நான் வீடியோ எடுக்க மட்டும் நான் போயிருந்தேன் அப்படின்னா, நான் இது செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ வந்திருந்தோம்னா நான் வீடியோ மட்டும் எடுத்துப்பேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து செப்பரேட்டாக நம்ம வீடியோ எடுக்கணும்னு போகிறப்போ உங்களுக்கு வேறு லெவலில் வீடியோ எடுப்போம். இந்த பீச்சுமே சொல்கிற அளவுக்கு நல்ல பெரிய பீச்சாக இருந்தது. நல்லா வேறு லெவலில் இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி போன பீச்சுக்கும் இந்த பீச்சுக்கும் வித்தியாசமும் இருந்தது. இங்கேயும் நிறையா ஃபாரினர்ஸ் நிறையா வந்திருந்தாங்க. நல்லா பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய பீச்சாகவும் இருந்தது. நல்லா வெயில் இருந்தாலுமே அந்த வெயிலோட தாக்கம் பெருசாக தெரியலை. ஏன்னா அவ்வளோ மக்கள் கூட்டமாக இருந்தது. பாருங்கள், எல்லாருமே நல்ல கூட்டமாக இருந்தாங்க. அப்படிங்கிறனால போர் அடிக்கலை. நீங்களும் இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்த்து கோவா போகிறத விட சவுத்து கோவா ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நார்த்து கோவா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழமையாக இந்த கட்டடங்கள் இந்த மாதிரி தான் சுற்றி பார்க்கறதுக்கு இருந்தது. பழமையான கோயில்கள், பழமையான சர்ச்சுகள், பழமையான பள்ளிவாசல்கள், பழமையான கட்டடங்கள், இந்த சீனா போரில் உடைஞ்ச கட்டடங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நார்த்து கோவாவில் இருந்தது. சவுத்து கோவாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பீச்சுகள். நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நார்த்து கோவா போய் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். நார்த்து கோவா வந்து ஒரே நாள் மட்டும் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் நார்த்து கோவா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுத்து கோவா வந்து உங்களுக்கு 2 நாள் 3 நாள் சுற்றி பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எங்கேயுமே போயிட்டு அவசரமாக வர வேண்டாம். மெதுவாக பொறுமையாக போயிட்டு பொறுமையாக சுற்றி பார்க்கலாம். அப்படிங்கிறனால சவுத்து கோவாவுக்கு டைம் அதிகமாக செலவழிங்க நார்த்து கோவாவோட. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சுற்றி காமிக்கிறதுக்கு பஸ்ஸில் பெரிய வித்தியாசமாலாம் ஒன்றும் கேட்க மாட்டான். ஒரு நாளைக்கு சுற்றி காமிக்கிறதுக்கே ஒரு நாளைக்கு 500 ரூபா தான் கேட்பாங்க. வேனுக்கு உண்டான ஃபீஸ் வந்து 500 ரூபா தான் கேட்பாங்க. நம்ம சாப்பாடு நம்ம பார்த்துக்கிடணும். மற்றபடி ஒரு நாளைக்கு செலவு சுற்றி பார்க்குறதுக்கு 500 ரூபா, சாப்பாடு செலவு, அவ்வளோதான் செலவை தவிர ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 2000 ரூபா செலவாகும். 500 ரூபா நம்மளுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி போட் ரைடிங் அந்த மாதிரி எதுவும் போகணும் அப்படின்னா இதுக்கு 500 ரூபா 200 ரூபா 300 ரூபா கேட்பாங்க. இந்த பைக் ரைடு போகிறோம் அப்படின்னா 500 ரூபா கேட்பாங்க. போட் ரைடிங் போகிறோம்னா 500 ரூபா கேட்பாங்க. இதுக்கு தான் காசு செலவாகும். மற்றபடி செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம சாப்பாடுக்கு ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 2000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 4 நாள் உட்காந்துருக்கோம் அப்படின்னா 4 2 8000 ரூபா ஆச்சு. நம்மளுக்கு ட்ரெயினுக்கு போயிட்டு வரோன்னா பெரிய செலவெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஃப்ளைட்டில் போனால் இருந்தால் உங்களுக்கு டைம் மிச்சமாகும், அவ்வளோதான். நான் அடுத்து ஒரு போட் ரைடிங்காக ஒரு போட் ரைட் பைக் வந்துருச்சு. இப்போ தான் வந்து இறக்கதாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஒரு அனுபவங்கள் புதுசாக இருந்தது. பார்க்குறதுக்குமே சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கோவா வந்தீங்கன்னா நல்லா சுற்றி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்குறேன், கால் பண்ணி பேசிக்கோங்க. இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம இந்த பீச்சு முடிச்சுட்டு நம்ம அப்படி
வெளியே வரோம். வெளியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு கடைகளில் இருந்தது. அடுத்து இன்னொரு சைடு ஒரு பீச் இருந்தது. அந்த பீச்சையும் ஒரே பக்கத்தில் தான் இருந்தது. இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு பீச்சுக்கு வர்றோம். அந்த பீச்சும் பார்த்திங்கன்னா இதுலேயே நிறைய சினிமா ஷூட்டிங் நிறையா எடுத்துருக்குறாங்க. நம்ம தமிழ் படங்களே இந்த இடத்துல வந்து அதிகமாக எடுத்துருக்குறாங்க. தமிழ் படம் என்ன படம்னு பார்த்திங்கன்னா அயன் படம் எடுத்திருந்தாங்க. அயன் படத்தில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு இந்த லொக்கேஷனில் தான் எடுத்திருப்பாங்க. சூர்யா தமன்னா அவங்க நடித்த படம் அது இந்த லொக்கேஷனில் தான் எடுத்திருப்பாங்க. அதுவுமே லொக்கேஷன் அருமையாக இருந்தது. இதில் வந்து பெரிய அளவுக்கு இந்த பீச் வந்து பெரிய அளவு கிடையாது. இது நம்ம அயன் படத்தில் அந்த சாங் எடுத்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்படிங்கிறதுக்காக இதையும் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். இதில் நாங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. பார்த்தோம் இந்த இடத்த நான் அந்த அயன் படத்தில் வர்றதை நான் உங்களுக்கு அயன் படத்துலையா கஜினி படத்துலையான்னு தெரியல. சூர்யா நடிச்சிருப்பார், கஜினின்னு நினைக்கிறேன். கஜினியும் நயன்தாராவா யாருன்னு தெரில. தெரியாமல் எதுக்கடா பேச அப்படின்னு கேட்டுறாதீங்க. நமக்கு சினிமாவில் அந்த அளவுக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. பெருசாக அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். ஆனால் இது கைடுன்னு சொன்னார் இந்த இடத்துல. ஆனால் நானும் படத்தில் பார்த்துருக்குறேன். இந்த இடம் தான் அந்த லொக்கேஷன். அது சினிமா சூர்யாவும் ஒருத்தவங்க இந்த இடத்துலலாம் பாட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. இந்த லொக்கேஷன் அருமையாக இருந்தது. அது அந்த சினிமாவில் பார்க்குறதுக்கும் இதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனாலுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். மேக்ஸிமம் அதிகபட்சம் வெறுக்கிற அளவுக்கு இருக்காது. அடிக்கடி நான் வர்றதுனால கூட உங்களுக்கு வெறுப்பு இருந்தாலும் சொல்லிடுங்க. எப்போ ஒருக்க தான் வருவேன், ஒரு சீன் வந்துட்டு போவேன். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல கொஞ்சம் ஈவினிங் ஆகிட்டு இந்த கடலில் பாருங்கள், அது கோடு போட்டது மாதிரி இருக்கும். அந்த கடலோட அளவு பாருங்கள், வானத்துக்கும் கடலுக்கும் ஒரு கோடு போட்டது மாதிரி இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்தாலுமே அதில் ஏதோ ஒரு கோடு வரைஞ்சது மாதிரி தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்தா இந்த கோவாவை கிட்டத்தட்ட ஒரு 10 பாகமாக பிரிச்சிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்குது. எல்லா பார்ட்டையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கோவாவோட ஒரு சுற்றி பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க, கோவாலாம் சுற்றி பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். வந்து ஃபுல்லாக நம்ம நண்பர்கள் வந்து பப்பை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பப்புக்கு போகலை, பப்பு எப்படி இருக்கும், அதுக்கு ரேட்டு காஸ்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பப்புக்கு எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா 500 சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, ட்ரிங்க்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பப்புக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும். அது நமக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். இப்போ பப்பு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து நம்ம அண்ணன் டாட்டு குத்தணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதனால் அண்ணன் டாட்டு போட்டுக்கிட்டு இருக்காரு. டாட்டு போடுறது வலிக்க தான் செய்யுது. அதை எப்படி ஆக்ஷன் பண்ணுறான்னு பாருங்கள். வலிச்சாலும் டாட்டு நல்லா அருமையாக போட்டாங்க. இது ஒரு பாரு, இது பார்லையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்ய, நாங்கள் ஃபுல்லாக செல்ஃபி தான் எடுத்துகிட்டு வந்தோம். பெருசாலாம் ஒன்றுமே பண்ணலை. போவோம், வந்துட்டோம் அப்படின்ட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுது, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சூர்யாசாமி.